நீங்கள் துபாயில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI இதை பற்றி உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ நீங்கள் துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு 1 மில்லியனுக்கு வாங்குறீங்கன்னா ஸோ அதோட ரெண்ட் வந்து 75,000 போகுதுன்னா ஸோ ROI 75,000 டிவைடட் பை 1 மில்லியன். இது வந்து கிராஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 7.5% per annum. இது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ ரெண்டல் இன்கம். ROE இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது வந்து நம்ம ஜெனரிக்காக பார்க்காம துபாயோட ரியல் எஸ்டேட்டில் பார்ப்போம். ஸோ ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து வாங்குற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஒரு 1.5 மில்லியன் இருக்குன்னா இது வந்து நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு பேமெண்ட் பிளானில் வாங்குவீங்க. இனிஷியலாக 50-50 ஆர் 60-40 இந்த மாதிரி வாங்குவீங்க. ஸோ 20% டவுன் பேமெண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ப்ளஸ் ஒரு 4% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 20% ப்ளஸ் 4% தாண்டி நீங்கள் ஒரு 1 இயரில் வந்து நீங்கள் ஒரு இந்த 1.5 மில்லியனில் ஒரு 800,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை விற்கணுன்ற பிளானில் வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிருக்கும். ஸோ லெட்ஸ் சே அரௌண்ட் 2 மில்லியன் அப்ரிஷியேட் ஆகிருக்கலாம் டிபெண்டிங் ஆன் த கம்யூனிட்டி அண்ட் தென் ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 2 மில்லியன் அப்ரிஷியேட் ஆகிருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த 800,000ல் 500,000 இஸ் அ ப்ராஃபிட். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் 500,000 ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை த 800,000 யூ இன்வெஸ்டட் into 100%. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் லெவரேஜிங் இன் ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து மார்ஜின் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 800,000 இருக்கும். ஸோ அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் when you are selling the property for 2 million ஸோ நீங்கள் அந்த வெறும் 800,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த 500,000 இருக்கும். இதுதான் ஜென்ரலாக ROI அண்ட் ROE. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிக்காக ரிசர்ச் பண்ணுங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும். ஸோ ஆஃப்லைன் ரிகார்டிங் உங்களுக்கு எந்த விதமான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு DM பண்ணுங்கள்.